ஏசாயா 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய ஏசாயா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஒரு மனிதனாக படப்போகும் பாடுகளை பற்றி அவர் பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பே தீர்க்க தரிசனமாக உரைத்தார். இதை 1 பேதுரு 2வது அதிகாரத்திலும் வாசிக்கிறோம். தமது வார்த்தையினால் அசையும் மற்றும் அசையா பொருட்கள் அனைத்தையும் படைத்த அதே கர்த்தர் தன் மீது எந்த பாவமும் இல்லாத போதும் குற்றஞ்சாட்டப்பட்ட வேளையில் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. பரிசுத்தரே இவ்விதம் நடந்து கொண்டார் என்றால், நாம் தேவையின்றி குற்றஞ்சாட்டப்படும் போதோ, ஒடுக்கப்படும் போதோ அல்லது உபத்திரவப்படும் போதோ எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். தற்காத்து பேச போய் நாம் முன்பை விட அதிகமாக காயப்படுகிறோம். எனவே நம் மீதான விவாதங்களையும் எதிர்ப்புகளையும் சொந்த பலத்தால் எதிர்கொள்ளாமல் மௌனமாக இருந்து அந்த சூழ்நிலையை தேவனிடம் ஒப்புவித்து விடுவோம்.